அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் திரை உலகத்தில் இயக்குனர் இமயம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய மூத்த இயக்குனர் பாரதி ராஜா வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று அதிகாலை 2 மணி அளவில் காலமாகியிருந்தாங்க. இவருடைய இறுதி சடங்கில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மறைந்த இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்களுக்கு திரையுலகினர் மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சியினர் மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வந்துட்டுருக்காங்க. இது குறித்த பல்வேறு தகவல்களோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் திரை உலகத்தில் இயக்குனர் இமயம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய மூத்த இயக்குனர் பாரதி ராஜா வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று அதிகாலை 2 மணி அளவில் காலமாகியிருந்தார். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அவரது திருவுடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கார். கிராமிய கதைகளையும் மண் வாசனை மாறாத வாழ்விலையையும் தமிழ் சினிமாவில் புரட்சிகரமாக பதிவு செய்த ஒரு மகா கலைஞனின் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் ஆழமான சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் உடலுக்கு பொதுமக்களும் திரையுலக பிரபலங்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பிரபல இயக்குனர் கங்கை அமரன் மற்றும் பல முக்கிய திரை நட்சத்திரங்கள் நேரில் தங்களது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருக்காங்க. 16 வயதினிலேயே முதல் மரியாதை போன்ற காலத்தால் அழியாத காவியங்களை படைத்த இமயம் சரிந்த செய்தி அறிந்த உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்கள் அஞ்சலியை செலுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் பிரமுகர்கள் உட்பட திரை உலகத்தினரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா தற்போது கவுண்டமணி அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா பாரதி ராஜா அவர்களுக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்காரு. அதாவது தமிழ் திரை உலகத்தில் பெருமை மிகு இயக்குனரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கத்தில் எடுத்து சென்று தலை சிறைந்த படப்பாளருமான ஸ்ரீ பாரதி ராஜா அவர்களின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிக்கிறதுங்க. தமிழ் மண்ணினுடைய மண் வாசனையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தனது படைப்புகள் மூலமா திரை உலகத்தில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதிய பரிமாணத்தையே உருவாக்கியவர் அப்படின்னு சொன்னால் அது பாரதி ராஜா அப்படின்னே கூட சொல்லலாம். அவருடைய மரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எல்லாரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் அவர் ஆட்சிய பங்களிப்பு அப்படின்னு நிலைத்திருக்கும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்னாரது ஆன்மா சாந்தடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்களாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் தங்களுடைய இரங்கல் பதிவை சொல்லியிருக்காங்க. அது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ் திரைப்பட உலகத்தில் தனித்துவமான இயக்குனராகவும் கிராமிய வாழ்க்கையின் இயற்கை அழகையும் மக்களின் உணர்வுகளையும் வெள்ளித்திரையில் உயிர்ப்புடன் பதிவு செய்த படைப்பாளராகவும் விளங்கிய இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் மறைவு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்குது. தமிழ் சினிமாவை ஸ்டுடியோ எல்லைகளில் இருந்த இயற்கை எழில் கொஞ்சம் கிராமங்களுக்கும் திறந்த வெளி சூழல்களுக்கும் கொண்டு சென்று புதிய திரைப்பட மொழியை உருவாக்கிய பெருமை பாரதி ராஜா அவர்களுக்கு உரியது. எண்ணற்ற கலைஞர்களை தமிழ் திரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் அவர். தேமுதிக நிறுவன தலைவர், மக்கள் மனங்களில் என்றும் வாழும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் பாரதி ராஜா அவர்கள் மிகுந்த அன்பும் பரஸ்பர மரியாதையும் கொண்டிருந்தார். குறிப்பா தமிழ் செல்வன் திரைப்படத்தின் மூலம் இருவரும் இணைந்து பணியாற்றிய நினைவுகள் தமிழ் சினிமா வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கலைத்திறன் மற்றும் மனிதநேய பண்புகளை பாரதி ராஜா அவர்கள் எப்போதும் உயர்வாக பேசியதையும் நன்றியுடன் நினைவு கூர்கிறேன். திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர் என
பன்முக திறமையுடன் தமிழ் திரையுலகிற்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய பாரதிராஜா அவர்களின் மறைவுக்கு தமிழ் கலை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அன்னாரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரையுலகத்தினருக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவரது ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மறைவு செய்தியை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் பல ரசிகர்கள் ஆகட்டும் இல்லை அவருடைய குடும்பத்தினர்களாகட்டும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சியினரில் இருந்து அவருடைய அவர் கூட இருந்த அனைத்து தரப்பினரும் பார்க்கும் பொழுது அவருடைய மரணம் அப்படிங்கிறது மறைவு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சோகத்தை ஏற்படுத்தியதாக வந்து சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பாக திரையுலகத்திற்கு இருக்கின்றது அப்படின்னும் மற்றவர்களும் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. அதிலும் பார்க்கும் பொழுது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அப்படின்னும் உடல்நல குறைவால காலமான நிலையில் அவருடைய வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்திய திரைப்படம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மிகப்பெரிய அளவில் வைரலாக பேசப்பட்டு வருதுங்க. அதாவது தமிழ் சினிமா வரலாற்றில் காலத்தால் அழியாத படைப்புகளில் ஒன்றாக திகழ்கிறது முதல் மரியாதை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வழக்கமான நடிப்புகளில் வழக்கமான பாணிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரிணாமத்தை ரசிகர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்திய இந்த திரைப்படம் இயக்குனர் பாரதி ராஜாவின் கலை துணிச்சலின் அடையாளமாகவும் பார்க்கப்படுது. 1985 ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் விமர்சகர்களின் பாராட்டையும் ரசிகர்களின் பேராதவையும் பெற்று வசூல் சாதனையும் படைச்சிருந்தது. சிறந்த வட்டார மொழி திரைப்படம் உள்ளிட்ட 2 தேசிய விருதுகளை வென்ற இந்த படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையும் மிகப்பெரிய பலமா அமைந்தது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த படத்தின் கதையை எழுதியவர் எழுத்தாளர் ஆர் செல்வராஜ். பாரதி ராஜாவின் பல முக்கிய திரைப்படங்களுக்கு கதாசிரியராக பணியாற்றிய அவர் தமிழ் சினிமாவின் பல கிளாசிக் படைப்புகளுக்கு பின்னணியாகவும் இருந்திருக்கார். அன்னக்கிளி முதல் புதுமை பெண் வரைக்கும் பல வெற்றி படங்களில் அவரது பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது. அந்த காலகட்டத்தில் சில படங்களின் தோல்வியால் சவாலான சூழ்நிலையை எதிர்கொண்டிருந்த பாரதி ராஜா சொந்தமாக திரைப்படம் தயாரிக்க முடிவு செய்திருந்தார். அதற்காக சென்னை டி நகரில் இருந்து தனது வீட்டையே விற்று கிடைத்த பணத்தை ஒரு சூட்கேஸில் வைத்து நேரடியாக செல்வராஜிடம் ஒப்படைத்ததாக சொல்கிறாங்க. என்னுடைய எதிர்காலம் இந்த கதையில தான் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையுடன் அவர் அந்த பொறுப்பை கதாசிரியரிடம் ஒப்படைத்திருக்கார். பல கதைகளை யோசித்தும் திருப்தி அளிக்கும் கதை கிடைக்காத நிலையில் ஒரு பயணத்தின் போது உலக புகழ் பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் தாதாவெஸ்கி என்பவரின் வாழ்க்கை வரலாற்று படைத்திருக்கார் செல்வராஜ். வயதில் பெரிய எழுத்தாளரும் அவருக்காக பணியாற்றிய இளம் பெண்ணுக்கும் இடையே மலர்ந்த காதல் மற்றும் பின்னர் நடைபெற்ற திருமணம் குறித்த சம்பவம் அவரை ஆழமாகவே பாதித்ததா. அந்த உணர்வை மையமாக கொண்டு தமிழ்நாட்டின் கிராமிய வாழ்க்கை பின்னணியில் புதிதாக ஒரு கதையை உருவாக்கினார். அந்த கதையை கேட்ட பாரதி ராஜாவும் உடனே கவரப்பட்டு படப்பணிகளை தொடங்கியதாகவும் சொல்லப்படுகிறது.